Hello friends, welcome to Raira's cooking vlog. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசால் பூரி சப்பாத்திக்கு அட்டகாசமாக ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டரில் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெஜ்ஜீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா எல்லாமே ஒன்று சேர நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தேவைக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும். நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நான் காரத்துக்கு எப்போவுமே ஆட் பண்ணுவேன் உருளைக்கிழங்கு மசாலில். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலா போட்டுட்டு விட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கட்டி ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக நம்ம கொரியாண்டர் மேலே தூவி இறக்குனோம்னா உருளைக்கிழங்கு மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ராயரா vlog ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.